வெல்கம் பேக் ஆஷித் கேமிங் சேனல். இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோப்ளாக்ஸ் கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் வந்து நம்ம முழுசாக ஒரு யூடியூபராக வாழணும். அப்படி வாழ்ந்து கிட்டத்தட்ட நமக்கு ஏற்றுற மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றி அதுக்கடுத்து யூடியூபர் காசு ஏற்றி இதெல்லாமே ஏற்றணும். ஆக்சுவலாக நான் வந்து இதில் பிசியில் விளாண்டேன். என் தம்பி பேரை வச்சு பிசியில் வந்து விளாண்டது ரோப்ளாக்ஸ் ஏற்றி அதில் கிட்டத்தட்ட நிறைய மில்லியன், கிட்டத்தட்ட 6 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றி கிட்டத்தட்ட 3 பில்லியன் கிட்ட காசு வச்சுருந்தேன். இவ்வளோ வச்சுருந்தோன்னா இதை இவ்வளோ ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்தேன். நேராக அதை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா எங்கள் சிஸ்டம் வந்து ஒரு ஆஃபீஸ் சிஸ்டம், உங்களுக்கு தெரியும். எங்கள் அப்பாவோட சிஸ்டம்லாம் நான் வந்து கேம் ப்ளேலாம் பண்ணுவேன், ஏதாவது சும்மா கேம் ப்ளே தான். ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளோட ரெக்கார்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் ஆக மாட்டேங்குது. அதனால தான் அது ஆடாமல் டேரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கணுமேனு சொல்லிட்டு ஃபோனில் ஆட்டிருக்கேன். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். About the motherfucking Porsche on. ஓகே, இதை நம்ம அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு வந்து 1K ஓகேவா, 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். இங்கே பாருங்களேன், அதுக்குள்ளே 210 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு ரியல் யூடியூபர் சொல்கிறேன், கஷ்டப்பட்டு டெய்லியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி டெய்லியும் 1-2 சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறது பெருசு. அதை ஏற்றி இவ்வளோ அதிகமாக கொண்டு வந்தோம். ஆனால் இந்த கேமில் அசால்ட்டாக ஒரு நாளில் சும்மா தட்டுறதுனாலேயே 400 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த நம்ம கை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அப்படி தட்டினே இருக்கணும். அப்படி தட்டினா மட்டும்தான் வந்து அது ஸ்பீடாக ஏறும். கொஞ்சம் நிறையா இதுவும் இருக்குது. நம்ம நேராக போய் ஒரு புது பிசி வாங்கி அதில் ஒர்க் பண்ண காசு அதிகமாகும். சில ரீபர்த் இருக்குது, அது பண்ணலாம். நம்ம லேண்டை பெருசாக்கி இன்னும் நிறைய வேலைக்காரங்க சேர்க்கலாம். இப்போ வந்து நான் 2 வேலைக்காரங்களை போட்டேன். அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு வேலைக்காரன், இங்கே ஒரு வேலைக்காரன். இந்த கேம் பேர் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கேம் பேர் வந்து ஐ எம் யூடியூபர் எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் தான். ஓகே, இந்த சேனல் பேர் என்ன அப்படின்னா அர்ஷித் கேமர். ஓகேங்களா, அர்ஷித் கேமர் சேனல் வந்து இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 700 போகுதுங்க அப்படி வச்சுக்கலாம். அப்போ வச்சு 700 சப்ஸ்கிரைபர் கொண்டு இப்போதைக்கு அர்ஷித் கேமரோட யூடியூப் சேனலில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏமா தட்டி இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுதோ இல்லையோ, கை வலி தான் ரொம்ப ஏறுதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு. ஓகே, சரி, அந்த தட்டுறா. ஓகே கைஸ், இப்போ வந்து இதை கஷ்டப்பட்டு தட்டிக்கினே இருக்க வேண்டியதான். ஏன்னா அப்போ தான் வந்து காசும் ஏறுன்றானுங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறுவான்றானுங்க, என்னென்னமோ சொல்கிறானுங்க. அதனால தான் போட்டு தட்டின்னு இருக்கேன். ஓகே, இப்போ ஷாப்புக்கு போக சொல்கிறாங்க. வந்து பேசிக்கான ஒரு பிசி வாங்கணும். இதான் பேசிக்கான பிசி. இதை நான் நம்மகிட்ட இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு பிசி வாங்கி நம்ம ஸ்டுடியோக்குள்ளே போயாச்சு. இதை நம்ம ஸ்டுடியோ 2 பேர் வேலை செய்கிறாங்களா, அவங்ககிட்ட நார்மல் பிசி தான் இருக்கும். நம்மக்கிட்ட மட்டும் புதுசாக வாங்கினா அப்கிரேடு பிசி இருக்கும். இப்போ தட்டமாக பார்த்தீங்களா, சும்மா ஒரு தட்டுக்கும் 60 100 ரெட் கலரில் ஏறுது பார்த்தீங்களா, அதான் சப்ஸ்கிரைபர்ஸு. க்ரீன் கலரில் ஏறுறது எல்லாமே காசு. பார்த்துக்கோங்க, எல்லாமே 50க்கு மேலே தான் இப்போ ஏறும் இந்த பிசியில். அதே மாதிரி நான் பிசியில் விளாட்னு சொன்னேங்களேன், நான் பிசியில் இதே கேம் ஆடும்போது கிட்டத்தட்ட நான் கொடுத்து எல்லாமே 50,000க்கு மேலே தான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிச்சு. அந்த அளவுக்கு நான் ஆக்கி வச்சேன். ஆனால் இப்போ வந்து அது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாத காரணத்தினால் நான் வந்து இந்த கேம் வந்து மொபைலில் ஆடுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து கமெண்டில் பண்ணிவிடுங்க கைஸ். ப்ரோ, நீங்கள் கூட சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு பிசியாக வாங்கி அதில் வந்து இந்த ஒரு கேம் போடுங்க அப்படின்னா நான் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு இந்த ஒரு நல்ல ஒரு கேமிங் பிசியாக வாங்கிடுறேன். ஓகே பாருங்க கைஸ், நான் இந்த ஐடி தான் ஆடினேன். இந்த ஐடி இப்போ வந்து இங்கே இருக்குது. என் தம்பி பேர் போட்டு தான் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி ஆடினேன். இப்போ அவன் ஆன்லைன் வந்திருக்காங்க. நான் இன்வைட்டும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. நேராக ஆன்லைன் வந்து நேராக என் கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கான். என்னன்னு தெரில. இப்போ வேற ஒரு இதில் இருக்கான். அதாவது நான் தான் வந்து இப்போ வெளில வந்திருக்கேன். வெளியில் எங்கெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் வந்து ஒரு இது என்ன சொல்ல அப்படின்னா ஒரு கடையில் இருக்கேன். அந்த கடை வந்து எங்கள் கடை தான். இப்போ அந்த கடை வந்து க்ளோஸில் இருக்குது. நான் மட்டும் தான் இருக்கேன்னா அதனால வந்து அந்த கடையில் உட்காந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். தனியாக வீடு வைக்கணுமே, நாளைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். பார்த்தா வீட்டில் இருந்து என் தம்பி பிசியில் வந்துட்டான்.
என்ன சொல்லன்னு தெரில. ஐயா என் ஐடியில் அவன் என்னதான் பண்ண போகிறானோ, இருக்க எல்லாத்தையுமே காசை கொடுத்து வாங்கி செலவு பண்ண போகிறான். இதான் பார்த்தீங்களா நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு. ஒரு எம்ப்ளாயி காணோம் அப்படின்னா லாஸ்ட்டாக ரீபர்த் பண்ணிட்டு அப்படியே விட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு 6 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்குது இப்போதைக்கு. சரிங்களா, அந்த பிசி பார்க்குறீங்களா, சரியான ஒரு பிசிங்க. இந்த பார்த்தீங்களா இந்த பிசி தான் சரியாக வேறு லெவலான பிசி. அதை வந்து கிட்டத்தட்ட 50,000 60,000 சப்ஸ்கிரைபர்ஸு ஏறும். அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு பிசி. ஓகே, இந்த ஷாப்பில் தான் போய் வாங்கினேங்க. இந்த ஷாப் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஷாப்புன்னு சொல்லலாம். இந்த ஷாப்பில் இப்போதைக்கு 1500 கொடுத்து வாங்க முடியுதா இல்லையா? நம்மகிட்ட 1300 தான் இருக்குது. நான் கொஞ்சம் சேர்த்து வச்சு இதை ஒரு பீஸ் வாங்கணும். ஏன்டா அரிசித்த அவ்வளோ பெரிய பீஸ் வச்சுருக்க, நீ இந்த பீஸியாக்கு கூட வாங்க காசு இல்லையடா. ஓகே, இன்னும் யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இது பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நம்ம இந்த மாதத்துக்குள்ளே 1.5K அடிக்க முடியுதான்னு சொல்லிட்டு ஒரு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் அந்த மாதத்துக்குள்ளே 1.5K அடிக்கலாம், இல்லைன்னா அடிக்க முடியாது. கொஞ்சம் பி சப்ஸ்கிரைப் மீ அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டு இருக்கோம். டச் இட் அப்படியே அதை டிக் கொடுத்துனே இருக்கணும் போல், அப்போ தான் அது ஏறுதுங்க. ஓகே, இப்போ நம்ம ஐயோ அந்த ஐடி வந்து எனக்கு ஃப்ரெண்டுக்கு கொடுத்து வச்சுங்க. நான் அதை அக்செப்ட் பண்ணாமல் டெலீட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுன்னு தெரியல. சரி விடுங்க, அப்புறமா திரும்ப அக்செப்ட் கொடுப்பான். அப்போ வந்து நம்ம அதை ஃப்ரெண்டுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிடலாம். இப்போ தான் நம்ம மேலே வந்து சும்மா கை வந்து டிக்கு தட்டணும். அப்போ தான் வந்து அது ஏறும். அதுதான் இப்போ நினச்சி நம்மளோட வேலை. ஓகே தம்பி, தட்டுற ஐயோ கை தாங்க வலிக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்களேன், 6000 போயிடுச்சு. ஓ மை காட், நான் இப்போ தான் பார்க்குறேன். சரி, 6000 போயிடுச்சுல. இப்போ தம்பியோட அந்த ஐடி தான் அது. அதை போய் இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுத்து இது பண்ணிக்கலாம். அவன் வந்துச்சு நியூ ஃப்ரெண்டு அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஐடி வந்து நமக்கு ஃப்ரெண்டு கஸ்டில் வந்துருச்சு. ஜாலி. ஓகேங்க, இப்போ வந்து நமக்கு வந்து அர்ஷித் கேமர் அப்படின்ற ஒரு சேனலு 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்குது. இந்த மாதத்துக்கு நீங்கள் அதுக்கு யாரும் கமெண்ட் பண்ணி விட்டுறாதீங்க ப்ரோ. இந்த மாதத்துக்குள்ளே நீ 1.5K தான் அடிக்க பார்க்குற, ஆனால் இந்த மாதத்துக்குள்ளே நீ இப்போ வந்து 7K அடிச்சு ப்ரோ, சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போயிடாதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கு ப்ளீஸ். உங்ககிட்ட கேட்குறேன், இது ஜஸ்ட் அ கேம். நான் சொல்கிறது ரியல் லைஃப்பில் நம்ம 1.5K தான் கேட்குறேன். வெறும் ஒரு 500 பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். 1.5K மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்பா. ஓகே வாங்க, இங்கே பாருங்களேன், குச்சி அப்படி என்ன தாண்டி போகிறான். எங்கடா போகிற? பார்த்தீங்களா, பார்த்தோன்னே பின்னாடி வரான். இப்போ வந்து நேரம் நம்ம இங்கே போயிடலாம். இங்கே ஒரு அந்த பிசியை வாங்கிடலாம். இந்த ஒரு அப்படியே அப்கிரேடாக பண்ணி நல்ல ஒரு பிசியை வராச்சா தான் கரெக்டாக இருக்கும். இது நம்ம சேனல்ச்சி இதாவது பார்ட் 2 போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஏன்னா அதே மாதிரி போட்டால் கொஞ்சம் இருக்கும்ல. இந்த பார்ட் 1 வந்து கொஞ்சம் எனக்கு இந்த கேம் பர்சனலாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லி விட்டுருங்க. ஒரு பார்ட் 2 போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ப்ரோ. ப்ளீஸ் புட் பார்ட் 2 அண்டு திஸ் கேம் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அச்சு விடுங்க. இங்கிலீஷ் தானே, ஏதோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வந்து வாங்க, இது வந்து இப்போ பொட்டு குத்தினே இருக்கணும். அப்போ தாங்க ஏறுது, இல்லை ஏற மாட்டேங்குது. நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ என்ன ப்ரோ இப்போ பார்த்தா உன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு டைமிங்கில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு. நான் வந்து ஒரு இது போட்டிருக்கேன், ஒரு இந்த டைமுக்குள்ளே தான் வீடியோ அப்லோட் பண்ணணும். எந்த டைம்னா 3 மணி டு 6 மணி. இந்த 3 மணி டு 6 மணியில் நான் வந்து எப்போ வேணால் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஸ்கூலுக்கும் போகணும், அடுத்து டியூஷனுக்கும் போய் நேரம் வந்தால் முடியும். இந்த மாதிரி நான் சில சமயத்துலாம் வீடியோ எடுத்து வாய்ஸ் ஓட கொடுத்து டெய்லியும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அப்படி பார்த்து ஒரு பையன் நான் என்ன மறக்காம எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்களே, ஷேர் பண்ணி விட்டுருங்க நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நண்பா. ஓகே, வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன். அதை குத்துக்கிட்டு இப்போ நம்ம கிட்டத்தட்ட 19,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஏய் பல்லே இல்லக்கா ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் பிசி இருக்கு, நிறைய பிசியில் எடிட் பண்ணால் அதெல்லாம் எடிட் பண்ணலாமே ப்ரோ அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு பிசியை பற்றி எடிட்டிங் அப்படின்னாலே எனக்கு சுத்தமாக தெரியாது. பிசியில் நானே மொபைலில் ஏதோ இடமா எடிட் பண்ணிட்டுருக்காங்க. மொபைலில் நல்லா பண்ணுறதான்னு தெரிஞ்சுட்டா எனக்கு தெரில. இந்த பிசிக்கு போனால் நான் எப்படி எடிட் பண்ணுவேன் நீங்கள் சொல்லுங்கள்.
கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு பெரிய பெரிய லெவலில் போகும்போது அடுத்து நம்ம பிசிக்கு மாதிரி அதை ரெடி பண்ண கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கம்மியாக நார்மலாக இருக்கேன். அப்படியே போக போக இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகி இந்த நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம பிசியில் வந்து இது பண்ண ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ எங்ககிட்ட இருக்கிற பிசி வந்து கேமிங் பிசி கிடையாது, எல்லா கேமும் சப்போர்ட் ஆகாது. சில கேம்னா அதுவும் ஒரு ஆஃபீஸ் கம்ப்யூட்டர்னால சில கேம்லாம் சப்போர்ட் ஆகுது, இல்லை அதுக்குள்ள சப்போர்ட் ஆகிருக்காது. ஓகேங்களா? சாங்க பாதி பேருக்கு கவர்மெண்ட் லேப்டாப் வந்துருக்கோம், அதில் என்னமோ ஏற்றி விளையாடுவீங்க, எனக்கும் அது வராது. இந்த வீடியோ பார்த்து யாராவது கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி, ஓகே. அதுக்கே வந்து நம்ம திரும்ப ஷாப்புக்கு போய் ஒரு நல்ல ஒரு பிசி வாங்க போகிறோம். பிசி 5000 ரூபா தானா, வாங்கிடலாம். ஒரு நல்ல பிசி இப்போதைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வாங்கியாச்சு. இப்போ உட்காந்து நிறைய தட்ட ஆரம்பிக்கலாம். நம்ம வேலை தட்டுறது தான். இந்த எம்ப்ளாயிஸை போட்டோமா, கையை இந்த மாதிரி எப்படி டக்குன்னு தட்டுறோமா, இந்த வீடியோ வந்து இது பெரிய ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதா நம்ம வேலை. ஒரு பாட்டு பாடுவோமா, ஏய் எவன் உன் முதுகில் மிதிச்சாலும் முன்னாடி என்ன எதிர்ந்து நெஞ்ச நிமித்தி நடை, ஒரு நாள் நீனு சக்சஸாவை ஒரு நாள் நீனு சக்சஸ்ஃபுல் ஆவே யாரையும் நம்பாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக எனக்கு மோட்டிவாக இருக்கும். நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.